சிஎம் சார், நான் தனியார் இல்ல சிஎம் சார் அப்படி இப்படின்ட்டுலாம் பேசுறதுங்கிறது ஒரு தடவை கைத்தட்டும்படியா இருக்கும், 2 தடவை சுவாரஸ்யமா இருக்கும், 3வது தடவை இது என்ன பேச போறாரு தெரியுமில அப்படின்னு அங்க இருக்கிறவன்லாம் பெட்டு கட்டுவான், பந்தயம் கட்டுவான். அங்க கூடியிருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பந்தயம் கட்டுவாங்க. நான் விஜய் ரசிகரா இருக்கலாம், அவங்க வந்திருக்கலாம், விஜய் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு, விஜய் ஒரு 8 பார்த்துருவோமே அப்படின்னு பார்க்கலாம். இப்படியான வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாமே இப்ப விஜய் இன்னைக்கு வந்து என்ன பேசுவார் பாரு அப்படின்னு இவங்களே ஆளாளுக்கு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், ஸ்டாலினை அவரு திட்டி பேசுவார், திமுக ஆட்சியை திட்டி பேசுவார், கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு பேசுவார், திமுக ஆட்சி எதுவுமே செய்யல அப்படின்னு பேசுவார், அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் செஞ்சிருக்காங்க ஸ்டாலின், மக்களுக்கு எதுவும் செய்யல அப்படின்னு பேசுவார். அப்படின்னு ஒரு 8-10 பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் பாஜகவை திட்டி